ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோவை கட்டெரும்பு. கோவை மாவட்டம் நீலிகோணாம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் வளாகத்தில் சித்திரை திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கோவை மாவட்டம் நீலிகோணாம்பாளையம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவானது இன்று கொடியேற்றம், கம்பம் நடும் விழா மிகவும் சிறப்பாக அமைந்தது. அது சமயம் ஆன்மீக அன்பர்கள் நமது ஆலயத்திற்கு வந்து திருவிழாவை சிறப்பித்து அம்மனர்கள் வருக. அம்மா தாயே புத்துமாரியம்மா, உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்றுங்கள் அம்மா. அம்மா தாயே, சித்திரை திருவிழா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்துடன் தொடங்கி கம்பம் நடுவர்களாக சிறப்பாக நடைபெற்றிருக்குது அம்மா. கம்பம் பார்த்திங்கன்னா நமது ஊர் பெரிய விநாயகர் கோயிலிருந்து ஊர் பெரியவங்க முன்னிலையிலிருந்து கொண்டு வந்து நமது ஊரில் அருள் பாலிக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் வளாகத்தில் நடப்பட்டதுங்க. அந்த நிகழ்வு நான் உங்களுக்கு படமாக்கி தொகுத்து வழங்குகிறேன். இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுங்க இந்த சித்திரை திருவிழா.
நண்பர்களை, நமது ஊரில் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. இந்த சித்திரை திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் செய்வாங்க. திரளான பக்தர் கோடிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி கம்பம் நட்டுடனே பார்த்திங்கன்னா ஏராளமான பெண்மணிகள் பார்த்திங்கன்னா கம்பத்துக்கு பூ, மிளகு, மஞ்சள், குங்குமத்தோட அபிஷேகம் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தலைமை குருக்கள் பார்த்திங்கன்னா தீச்சட்டி எடுத்து ஆடி அருள்வாக்கு கூறி கோயிலில் வலம் வந்து தீச்சட்டியில் வந்து நிறைய ஆட்டங்கள் ஆடி காமிச்சிருந்தார். ஏதோ நமது ராஜகோபுரத்தை பார்த்துட்ருக்குறோம். ஏதோ ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்தோடு பார்த்திங்கன்னா தீச்சட்டியானது பார்த்திங்கன்னா கம்பத்தில் நடப்படுதுங்க, அதாவது வைக்கப்படுதுங்க. நானும் போய் சாமி தரிசனம் பண்ணி பிரசாதங்கள் வாங்கிட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் சாமி கும்பிட்டுருக்கேன். நானுமே திரளான பெண்மணிகள் பார்த்திங்கன்னா கம்பத்துக்குமே உப்பு, மஞ்சள், மிளகு, மஞ்சள், குங்குமத்தோட அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெண்மணி நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த வழிபாடு முறைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அப்படியே பேசுங்கம்மா. கம்பத்துக்கு உப்பு போட்டு வழிபடுறதுனால அவங்க கஷ்டமெல்லாம் கரையும், வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். நன்றிம்மா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவை கிட்டிரும்பு. அம்மா தாயே ஆதிபராசக்தி புத்துமாரியம்மா, எல்லா உயிர்களையும் காப்பாற்றுங்கள் அம்மா. மடிப்பிச்சை எடுக்கும் வரலாறு.